வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. சிவலிங்கம் தோன்றியது எப்படி அப்படிங்கிறத இரா நெடுஞ்செழியன் நம்ம முன்னாள் முதலமைச்சர். அவர் 1954 நினைக்கிறேன், ஒரு திராவிட கழக மாநாட்டில் சிவலிங்கம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து மாநாட்டில், திராவிட கழக மாநாட்டில் நெடுஞ்செழியன் பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்பொழுது மதியழகன், சத்யவாணி முத்து, EVK சம்பத்து, நாஞ்சில் மனோகரன் போன்ற அந்த திராவிட கழக தலைவர்கள்லாம் இருக்கிற அந்த ஒரு மாநாட்டில் அவர் பேசியிருக்கிறார். சிவனும் பார்வதியும் விண்ணில் பூமியை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி போகிறாங்க. போய்கிட்டு இருக்கிற போது ஒரு ஆற்றில் ஒரு மடத்தை சேர்ந்த ஒரு முனிவருடைய மடத்தை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிற போது பார்வதியும் சிவனும் 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற போது சிவனுக்கு அவங்களுடைய அழகால் கொஞ்சம் மயங்கி அவங்க மேலே ஆசைப்பட்டுறாரு. அப்படி ஆசைப்படும் பொழுது அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு தெரியாமலே அவங்க மேலே ரொம்ப பிரியப்பட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவர் அவங்கள புணர்ந்து தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறார். அவங்க ஒரு உருவமற்ற ஒரு நிலையில் யார் நம்மளை இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த கன்னியாஸ்திரிகளால் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அவங்க பூரா, ஆனால் அவங்க தான் யாராலேயும் புணரப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் அவங்களால உணர முடிந்திருக்கு. அப்போ அவங்க எல்லோரும் போய் முனிவர்கிட்ட முறையிடுறாங்க. சாமி, இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாமலே ஒரு மாய ரூபத்தில் யாரோ எங்களை எல்லோரும் இந்த மாதிரி புணர்ந்துட்டாங்க, என்ன செய்கிறது, அவங்கள நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பொழுது முனிவர் என்ன செய்கிறாரு, உடனே ஒரு கமண்டத்தில் தண்ணி எடுத்து ஒரு சாபம் போடுறார். எந்த உறுப்பு உங்களுக்கு தெரியாமல் புணர்ந்ததோ அந்த உறுப்பு அந்து போக கடவா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாபம் போட்டார். விண்வெளியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய சிவனுடைய அந்த உறுப்பானது அங்கேருந்து பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தேவர்கள் எல்லாருமா போய் இது பூமியில் விழுந்தால் பூமியை அழிந்துடும், அதனால் நீங்கள் பூமியை காப்பாற்றணும், அதுக்காக இது ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. அவர் தானே காக்கும் கடவுள், அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அவர் என்ன செய்யலாம்னு யோசித்து உடனே அவர் ஒரு பெண் உறுப்பாக மாறி அது பூமிக்கு விழுகிறதுக்கு முன்னாடி போய் தாங்கி கீழே பூமியில் விழுகாமல் தாங்கி நிப்பாட்டிடுறாரு. அப்போ அந்த சிவனுடைய உறுப்பானதும் இந்த விஷ்ணுவனுடைய உறுப்பானதும் சேர்ந்த இருக்கிறது தான் சிவலிங்கம், நாம் வணங்குகிற சிவலிங்கம் சொல்லி நம்ம முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரிய தலைவராக இருந்தவர், திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் மிகப்பெரிய தலைவராக இருந்த இரா நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வி அமைச்சராகவும் இருந்தார்.
அவர் இதை ஒரு மாநாட்டில், திராவிட கழக மாநாட்டில் 54 பேசுனதை நான் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த சிவலிங்கம்னா என்ன, இதை நம்ம கும்பிட்றோமே ஏன் அப்படிங்கிறத அவர் சொன்னது சரியா தப்பா, நான் படித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை சரியா தவறா என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.